மனிதர்களுக்குள்ளவே கூட ஒரே மாதிரியான அந்த வெளிச்சம் இல்லை. இந்த வெளிச்சத்தை வளர்க்க முடியும். ஞானம் அடைதலுக்கு வெளிச்சமும் ஒரு ஆதாரமான ஒன்று இருக்குது. உள் வெளிச்சமாக ஒன்று இருக்கணும். இது உள்ள உனக்குள்ள ஒரு வெளிச்சமா, உள்ளத்து உலானை அப்படின்னு சொல்லுவார். உள்ளத்து உலானை, உள்ளத்தில் என்னடா இருக்குது அப்படின்னு போய் உள்ள போய் பார்க்கணும். உள்ள முதல்ல எங்கே இருக்குது? உள்ளம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை, அது கூட வார்த்தைகளில் கூட நிறைய விருப்பம் பண்ணி வச்சுக்கிறான். மனம், மனம் அப்படின்னா மூக்கு. மனம்னா மூக்கு, சுவாசத்தோடு சம்மந்தப்பட்டது மனம். சுவாசத்தோடு இருக்குது இல்லை, அது பேர் மனம். கண்ணோடு சம்மந்தப்பட்டது உள்ளம். கண்ணோடு சம்மந்தப்பட்டது உள்ளம். மாதிரி மனம் உள்ளம் ரெண்டு பேர் வச்சுக்கிறான். மனத்துள் உலானைன்னு சொல்லாமல் உள்ளத்துள் உலானைன்னு சொல்லி வச்சுக்கிறான். மனம் தானா நம்ம, உள்ளம் தானா நம்மன்னா, உள்ளது உள்ளபடியே இருக்கிறது உள்ளம், உள்ளதுலேருந்து கற்றுக்கிறதெல்லாம் சேர்ந்து போயிருக்கு அது மனம். அப்போது ஒரு யோகிக்கு இருக்கிறது உள்ளம், ஒரு சராசரி மனுஷன் இருக்கிறது மனம். ரெண்டும் ஒன்று தான். சுத்தமான வீடு சுத்தமற்ற வீடுக்கு பதில் இப்படி சொல்கிறாங்க. பெருக்கி எடுத்த சுத்தப்படுத்தப்பட்ட ஒரு வீட்டுக்கு பேர் வேற, சுத்தமே இல்லாத ஒரு பாழஞ்ச கிணறு சுத்தமான கிணறு. பயன்படுத்திக்குள்ள ஒரு கிணறு வேற மாதிரி இருக்கும், பாழஞ்ச கிணறு வேற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மனம் என்ற ஒரு வார்த்தையை சில இடத்துல போடாமல் ஆத்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. மனம் இல்லாமல் போயிடலாங்க. ஆத்மான்னு இன்னொரு வார்த்தைனா பரிசுத்தத்தின் உச்சமாக இருக்குது, இறைவனுக்கு நெருக்கமாக இருக்குது, அது எந்த ஒரு எண்ணமோ இல்லாமல் இருக்குது. அங்கே என்ன தான் மனம்தான், அது இன்னொரு பேர் வச்சுக்கிறான். இப்போ வீடு தனியாக பிரித்து வச்சு சொல்கிற மாதிரி ஒன்றை தூய்மைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி பேசலாம். மனம் கடந்த ஆன்மா இல்லை. மனதை சுத்தப்படுத்தினா அது ஆன்மா, மனதை தெளிவாக புரிஞ்சினா அது உள்ளம். இந்த மாதிரி ஒன்றுக்கே இவ்வளோ பேர் வச்சுக்கிறான். இந்த வெளிச்சம், வெளியேந்து வர வெளிச்சம், ரெண்டு வெளிச்சம், இது விளங்கிக்கிறதுக்கு வரதுனால இது விளங்கும் ஒளி. வெளியே அது வரத்துக்கு வெளியேந்து ஒன்று உதவுது, இல்லை அதுவே குளோ ஆகுதுன்னா அது விளக்கும் ஒளி. விளக்கமாக நமக்கு புரிய வைக்குது. இது விளங்கி கொள்ளும் ஒளி, அது விளக்கும் ஒளி. இந்த ரெண்டுக்கும் ஆதாரமான ஒரு ஒளி இருக்குதுன்றான். இது ரெண்டுக்கும் ஆதாரமான ஒளி. அதையும் இதையும் மீட் பண்ண வச்சால் ஒளியே ரெண்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. ரெண்டையும் அது என்ன பண்ணாதான், இந்த எந்த சந்தர்ப்பத்தில் எது உனக்கு தெரியணுமோ அந்த சந்தர்ப்பத்தில் உனக்கு அது தெரியணும். ஓம் பூர்வ ஸ்வாஹா தஸ்த விதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய திமகி தியோயோன பிரசோதயாத். எத்தனை கோடி முறை சொன்னாலும் அர்த்தம் தெரியலன்னா பாவம், அத்தனையோ வேஸ்ட். எத்தனையோ பேர் இதை பல வாழ்நாள் முழுசும் பொறுப்பாக சொல்லிட்டு செத்து போயிட்டுக்கிறாங்க. இதான் தான் அந்த மீனிங். இதுதான் நம்ம வெளிச்சமாக சொல்கிறேனே, ஓம் பூர்வ ஸ்வாகா, சகலத்தையும் காட்டி கொடுப்பவனே. என்ன அர்த்தம்? சகலத்தையும், பூர்வத்தையும் எனக்கு என்ன பண்ணி கொடுங்க, காட்டி கொடுப்பவனே. பூர்வ ஸ்வாகா.